அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மே அண்ட் மைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஷுட் ஹாவ்ல பார்த்த ஆன்சர்ஸ் எல்லாமே வீடியோட எண்டில் பார்க்கலாம். இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஹீ ஆர் ஷீ மே பி த ரைட் பர்சன். இப்போ நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரியே ஒருத்தவங்கள நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, இவங்களா இருக்கலாம், நமக்கான பர்சன் இவங்களா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். he or she may be the right person. அந்த இடத்துல நமக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். இப்போது he might be the right person அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கப்போ அதுக்கான அர்த்தம் எப்படின்னா, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறோம். அப்போ ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க செய்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பவே இம்ப்ரெஷன் நிறைய வந்துடாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, he or she might be the right person அப்படின்னு சொல்லலாம். இதே இது கொஞ்ச நாள் கழிச்சும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க இருந்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களவே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்வோம். அந்த இடத்துல he may be the right person. இப்போது நம்ம இந்த மே அண்ட் மைட்டை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பாசிபிலிட்டி மற்றும் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியை குறிப்பிட யூஸ் பண்ணுறோம். மேங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கர் பாசிபிலிட்டி, நிறைய அதுக்கு பாசிபிலிட்டி அதிகம், அதாவது பர்சன்டேஜ் அதிகம், வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இங்கே மைட்டுக்கு வந்தோன்னா கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி, லெஸ் பாசிபிலிட்டி. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ மே அப்படிங்கிறது சின்ன லெட்டர், அதாவது MAY 3 லெட்டர் தான் இருக்குது அதில். பட் இருந்தாலும் அதோட பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். மைட்டுங்கிறது கொஞ்சம் நிறைய லெட்டர்ஸ் அதில் இருந்தாலும் அதோட பாசிபிலிட்டி கம்மி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தனுக்கு கால் பண்ணுறாங்க, அவன் ஃபோனை எடுக்கல. அப்போ அவங்களுக்குள்ளே என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஹீ மே பி அட் ஹோம், அவன் வீட்டில் இருக்கலாம், அல்லது ஹீ மே பி பிஸி, அவன் பிஸியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம மைட் போட்டால் என்ன ஆகுது, ஹீ மைட் பி பிஸி, ஹீ மைட் பி அட் ஹோம், அவன் பிஸியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் வருது. பட் அவங்களுக்கு ஷியோராக தெரியல, ஒரு 20% தான் அவங்களுக்கு தெரியுது, இருக்கலாம், அவன் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே இந்த இடத்துல நம்ம மே யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஆமாம் அவன் இந்நேரம் எப்பயுமே இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான், அதனால் ஃபோனை எடுக்கலைன்னா அவன் வீட்டில் இருக்கலாம், இல்லை பிஸியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அதிகமான பாசிபிலிட்டி இருக்க போகுது. இப்போ இந்த மே அண்ட் மைட்டை வச்சு எப்படி நம்ம ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியை சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். வி மே கோ டு இந்தியா நெக்ஸ்ட் இயர், நம்ம நெக்ஸ்ட் இயர் இந்தியா போகலாம். இப்போ இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷனில் எதுவுமே ஃப்ளைட்லாம் ஓடல, அதனால் நம்ம இந்தியா போக முடியாது. ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் எல்லாமே சரியாகுனா ஒருவேளை நம்ம போகலாம். வி மே கோ டு இந்தியா நெக்ஸ்ட் இயர், கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதே இது வி மைட் கோ டு இந்தியா நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது, இன்னும் எந்த சுச்சுவேஷன் எதுவுமே சரியில்லை, அதனால் நம்ம போவோமா என்னமா அப்படின்னு ஷியோராக தெரியல. அந்த இடத்துல வி மைட் கோ டு இந்தியா நெக்ஸ்ட் இயர். மைட் யூஸ் பண்ணுறப்போ அந்த வார்த்தையோட தீவிரம், அந்த இன்டென்சிட்டி குறையுது கொஞ்சம். இப்போ வீட்டில் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு சொந்தக்காரவங்க வரலாம், இந்த மாதிரி வரதா சொன்னாங்க, வரலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் மே கம் டுமாரோ. இப்போ வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம கேட்குறோம், எப்போ அவங்க வருவாங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, எப்போ வேணால் வரலாம். தே மே கம் அட் எனி டைம், தே மே கம் அட் எனி டைம், எப்போ வேணால் வரலாம். இப்போ இதே இடத்துல நம்ம மைட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ்ஸ் மைட் கம் டுமாரோ, அவங்க போன வீக் சொன்னாங்க, வரதா சொன்னாங்க, எப்போ வராங்கன்னு எனக்கு ஷியோராக தெரியல, ஒருவேளை நாளைக்கு வரலாம். ரிலேட்டிவ்ஸ் மைட் கம் டுமாரோங்கிறப்ப அதோட இன்டென்சிட்டி குறையுது. இது பொதுவாக நம்ம மே யூஸ் பண்ணிக்கலாம், மைட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன வித்தியாசங்கிறத நம்ம கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுருக்கணும். நம்மளுக்கு ஓரளவு உறுதியாக தெரியும் பட்சத்தில் மே யூஸ் பண்ண போகிறோம். இல்லை ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு சுத்தமாக அப்படின்னா மைட் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து மே அண்ட் மைட்டை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பெர்மிஷன் கேட்குறதுக்கு, அதாவது ஒரு ஃபார்மலான பெர்மிஷன் கேட்குறதுக்கு. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி கேன் குட்டில் பார்த்துட்டோம். கேன் ஐ யூஸ் ய பைக், குட் ஐ யூஸ் ய பைக் அந்த மாதிரி. பட் கேனை விட குட்டு ரொம்ப பொலைட்டுன்னு சொல்கிறோம். பட் இது ரெண்டையும் விட மே தான் ரொம்ப பொலைட்டுன்னு கடைசியில் சொல்கிறோம். இப்போ மே யூஸ் பண்ணுறப்போ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச மே கமின், நான் உள்ளே வரலாமா, மே கோ, நான் போகலாமா, மே கம் டுமாரோ. இதை நம்ம டுமாரோ ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிக்கும் நம்ம கொஸ்டினாக கேட்டுக்கலாம். மே கம் டுமாரோ, நான் நாளைக்கு வரலாமா. மே யூஸ் யுவர் புக், நான் உன்னோட புக்கை யூஸ் பண்ணிக்கலாமா.
மே ஐ யூஸ் யுவர் ஃபோன், நான் உன்னோட ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா? மே ஐ யூஸ் யுவர் பைக், உன்னோட பைக்கை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? மே ஐ சிட் ஹியர், நான் இங்கே உட்காந்துக்கலாமா? மே ஐ டேக் லீவ், நான் லீவ் எடுத்துக்கலாமா? மே ஐ கோ அவுட், நான் வெளியே போகலாமா? நம்ம கேன் கொடுக்க என்னென்னலாம் அந்த லாமா வச்சு பார்த்தோமா அது எல்லாமே மேக்கும் வரும். பட் கேன் யூஸ் பண்ணுறப்போ சும்மா கேஷுவலாக கேட்குறது. பட் அதே இடத்துல நம்ம மே யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப பொலைட், ரொம்ப ஃபார்மல் அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி கேன் யூஸ் பண்ணுறப்போ அது லெஸ் பொலைட், குட்டுங்கிறது ஓரளவு பொலைட், மேங்கிறது ரொம்பவே பொலைட்டான ஃபார்மலான ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கு மே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்குறப்போ சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ தான் யூஸ் பண்ணுறோம். மே ஐ சிட் ஹியர், மே கம், அந்த மாதிரி. விங்கிறது வந்து சம்டைம்ஸ் வி யூஸ் பண்ணுறோம், பட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. மேலே கொஷின் கேட்குறப்போ மோஸ்ட்லி ஐ தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே கொஷின்ஸை நம்ம மைட் வச்சும் கேட்கலாம், பட் அதை மைட் வச்சு இப்போ நம்ம கேட்டு அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால நம்ம மேவே கேட்டுக்கலாம். இப்போ மேவோட நெக்ஸ்ட் யூஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பெர்மிஷன் கேட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் அப்போ என்ன, நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு. அப்போ கிவிங் பெர்மிஷனுக்கும் நம்ம மே யூஸ் பண்ணுறோம். யூ மே கோ நவ், நீ இப்போ போகலாம். யூ மே கம் டுமாரோ, நீ நாளைக்கு வரலாம். யூ மே டேக் மை பைக், நீ என்னோட பைக்கை எடுத்துக்கலாம். யூ மே டேக் லீவ், நீ லீவ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம இந்த மே யூஸ் பண்ணுறோம். இப்போது மேவோட நெக்ஸ்ட் யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். மே காட் பிளஸ் யூ, மே யூ கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப், மே யூ கெட் ஆல் த ஹாப்பினஸ், மே யூ லிவ் அ லாங் லைஃப். இந்த மாதிரிலாம் பிளெஸிங்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு நல்ல விஷ் பண்ணுறதுக்கு, குட் லக் சொல்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம மே யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம மே யூஸ் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹீ மே பி இல். அதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க, அவன் வந்து எடுக்கலை. அப்போ வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க, ஒரு வேளை அவனுக்கு ஃபீவராக இருக்கலாம், அவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ மே பி இல், ஹீ மே பி அட் ஹாஸ்பிட்டல், அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம். இப்போ நம்ம மைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மைட் யூஸ் பண்ணுறப்ப நான் என்னாகும், அந்த வார்த்தையோட தீவிரம் வந்து குறையும். இருக்கலாம், தெரில, எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியல, உறுதியாக எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஹீ மைட் பி இல், ஹீ மைட் பி அட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது ஒரு குழப்பம் வரும், இங்கே என்ன மைட் பி அப்படின்னு இருக்குன்னு. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பி வேர்ப்ஸில் நல்லாவே பார்த்துட்டோம். பி அப்படின்னா இரு அப்படிங்கிற மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்மளுக்கு மெயின் வேர்ப் இல்லை. என்ன மாதிரி வேர்ட் மட்டும் வருதுன்னா இருக்கலாம், பிஸியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அந்த மாதிரி இரு அந்த மாதிரி சொல்லி வரனால நம்ம பி யூஸ் பண்ணுறோம். இது அவங்க வரலாம், அவங்க போகலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹீ மே கம், ஹீ மே கோ, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இப்போது நான் வந்து யார்கிட்டையாவது சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் வச்சுருக்கேன், அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இட் மே பி யூஸ்ஃபுல், இட் மே பி ஹெல்ப்ஃபுல், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் மே யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட போயிட்டு நான் மே சொல்கிறேன். இட் மே பி ஹெல்ப்ஃபுல், நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, அதனால் இது உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு 50% ஒரு உறுதியாக நான் சொல்கிறேன். இப்போ நான் 100% அவங்களுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் வில் யூஸ் பண்ணிடுவேன். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், இது உங்களுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் 100% ஷியோராக சொல்லிடுவேன். பட் வந்து எனக்கு தெரியாது, நான் டீச் பண்ணுற மெத்தட் அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஷியோராக தெரியாது. பட் ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இட் மே பி யூஸ்ஃபுல், இட் மே பி ஹெல்ப்ஃபுல் நான் சொல்கிறேன். இப்போ இதே சென்டென்ஸை ஓரளவு அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் ஓரளவு தெரியும், அவங்க வந்து பிகினிங் லெவலில் இல்லை, ஓரளவு ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், இது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிற இடத்துல இட் மைட் பி யூஸ்ஃபுல், இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் பேசிக்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கனால இதெல்லாம் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே இது இந்த லெவல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, ஓரளவு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவங்க இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கலாம். அப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நான் ஷியோராக சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லியிருந்துருக்கலாம், அதனால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதனால் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்வேன். அந்த இடத்துல இட் மைட் பி யூஸ்ஃபுல், இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் வந்து இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கு மழை பெய்யலாம். இட் மே ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யலாம்.
இதே இது மைட் வந்துருந்துச்சுன்னா அதோட பாசிபிலிட்டி கொஞ்சம் லெஸ் தான். மழை பெய்யுமா என்னன்னு தெரியல, ஒரு வேளை பெய்யலாம் அந்த மாதிரி. இப்போ இதே சென்டென்ஸில் நம்ம நாட் போட்டால் அப்படியே நெகட்டிவ் ஆகிருப்போது. இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கு மழை பெய்யலாம். இட் மே நாட் ரெயின் டுடே, இன்றைக்கு மழை பெய்யாமலும் போகலாம், எனக்கு ஷுவராக தெரியாது. அதே மாதிரி இட் மைட் ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யலாம். அதே சென்டென்ஸில் நாட் போட்டோன்னா இட் மைட் நாட் ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யாமலும் போகலாம். நான் இப்போ மழை பெய்யும்னு சொன்னான்னா அது கண்டிப்பாக பெஞ்சிடாது. ஸோ பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம். இட் மே ஆர் மே நாட் ரெயின், இட் மைட் ஆர் மைட் நாட் ரெயின், எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். பட் அந்த வார்த்தையோட இன்டென்ஸ் மட்டும் மைட் யூஸ் பண்ணுறப்ப குறையும், அவ்வளோதான். இப்போ யாராவது ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த விஷயம் சரியாக என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நானும் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. யூ மே பி ரைட், நீ சொல்கிறது சரியாக இருக்கலாம், அல்லது நீ சொல்கிறது தப்பாகவும் இருக்கலாம். யூ மே பி ராங் அல்லது யூ மே நாட் பி ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, நம்ம அந்த விஷயத்தை பற்றி கேள்வியே பட்டதில்லை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யூ மைட் பி கரெக்ட், யூ மைட் பி ரைட், நீ சொல்கிறது சரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஷுவராக ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹி மே பி ஹாப்பி, அவன் ஹாப்பியாக இருக்கலாம். ஹி மே நாட் பி ஹாப்பி, அவன் ஹாப்பியாக இல்லாமலும் இருக்கலாம். ஹி மைட் பி ஹாப்பி, அவன் என்னதான் வெளியே லைட்டாக சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் அவன் ஹாப்பியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல, ஒரு வேளை இருக்கலாம். அதோட இன்டென்ஸ் ரொம்ப கம்மி. ஹி மைட் பி ஹாப்பி. நெகட்டிவ்ல மைட் நாட் யூஸ் பண்ணுறப்போ ஹி மைட் நாட் பி ஹாப்பி, அவன் ஹாப்பியாக இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஆஃபீஸில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களை மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு வேலை கொடுக்கறதுக்காக. இவங்க இந்த வேலைக்கு ஏற்றவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஓரளவு 50% அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஹி மே பி த ரைட் பர்சன் அல்லது ஷீ மே பி த ரைட் பர்சன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இதே இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம், இப்போ தான் ஸ்டார்டிங்கில் அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஓரளவு இருக்காங்க. அப்போ நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஹீ ஆர் ஷீ மைட் பி த ரைட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மே அண்ட் மைட்டை நம்ம எப்படி ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதே இந்த மே அண்ட் மைட்டை பக்கத்தில் ஒரு ஹேவ் போட்டு இந்த சைடு ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போட்டோன்னா அது பாஸ்ட் பாசிபிலிட்டியை குறிக்கும். அதை பற்றி என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இப்போ போன லெசனோட ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஷுட் ஹவ் ரெஜிஸ்டர்ட் இயர்லியர், நீங்கள் சீக்கிரமாகவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். யூ ஷுட் ஹவ் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்துருக்கணும். தே ஷுட் ஹவ் ஸ்டேட் அட் ஹோம், அவங்க வீட்லேயே இருந்திருக்கணும். தே ஷுட் நாட் ஹாவ் கம் அவுட், அவங்க வெளியே வந்திருந்திருக்க கூடாது. ஷுட் அல்லது ஷுட் நாட் பக்கத்தில் ஹேவ் வந்துடுது. இந்த சைடு என்ன வரப்போகுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரப்போகுது. லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், தே ஷுட் ஹாவ் ஓன் அ ஃபேஸ் மாஸ்க், அதாவது வியரோட தேர்டு ஃபார்ம் வியர் ஓர் ஓன் WORN, ஃபேஸ் மாஸ்க் அவங்க போட்டிருந்துருக்கணும். அவ்வளோதான். இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.